இன்று சந்தைக்கு செல்கிறேன். புதிய காய்கறிகள் வாங்கலாம். இந்த கீரை புதுசா இருக்கா? ஆமா, இத வாங்கணும். கேரட்டும் நல்லா இருக்கு. அண்ணா, எனக்கு கொஞ்சம் காய்கள் மற்றும் கொஞ்சம் இறைச்சி தாங்க. சரி, எவ்வளவு வேணும்? கொஞ்சம் காய்கள், கொஞ்சம் இறைச்சி. இதோ எடுத்துக்கோ. நமக்கு எப்பவுமே சுத்தம் ரொம்ப முக்கியம். அதனால நம்ம இறைச்சி எல்லாம் நல்ல கழுவி எடுத்துக்கணும். இந்த வீடியோ பாக்குறவங்க லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் செய்தது உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வெஜ் பிடிக்குமா இல்ல நான் வெஜ் பிடிக்குமா எனக்கு கமெண்ட்ல சொல்லிடுங்க. இறைச்சி போடலாம். இப்ப தண்ணி ஊத்தலாம். இனி மூடி போடலாம். அடுப்புல வைக்கலாம். நம்ம செஞ்ச சுவையான மட்டன் கறி ரெடி. நமக்கு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. மெயின் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சைட் டிஷ் செய்யலாம் வாங்க. ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் ஆட் பண்ற மாதிரி நீங்களும் இந்த மாதிரி இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்பொழுது நல்லா வதக்கிக் கொள்ளலாம். இப்பொழுது இந்த மசாலாக்களை இதில் ஆட் செய்து கொள்ளலாம். இப்போ இதுல நம்ம 2 முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம கிளறிக்கலாம். அப்பதான் நல்லா பொடியா ஆகும். இப்போ ஒரு பேன்ல வெங்காயம் போட்டுட்டு அது கூட இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம். நம்ம கழுவி வச்ச சிக்கனையும் இதுல சேர்த்துக்கலாம். நம்ம இதுல கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது மேல கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். நம்மளோட சிக்கன் சுக்கா ரெடி. நம்ம பார்த்தோம்னா மெயின் டிஷ்க்கு சைட் டிஷ், சைட் டிஷ்க்கு சைட் டிஷ் அப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சுட சுட பாஸ்மதி அரிசி, அதுக்கு கூட நல்ல மட்டன் கறி, அதுக்கு தனியா சைட் டிஷ் எக்கு பொடி மாஸ், அதுக்கும் சைட் டிஷ் தாங்க. இதுல அல்டிமேட் சிக்கன் சுக்கா சும்மா வேற லெவல்ல இருக்கு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஷக்கீனா சிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.